ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுல 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ ஆயில் சூப்பர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நம்ம ஒரு 3 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கிக்கணும். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் போடுவேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பச்சை வாசனை போற வரைக்கும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த 2 தக்காளியை இதில் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அது நல்லா குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த இதுல உள்ள நம்ம ஆயில் சேர்ப்போம்ல, அதை எல்லாமே டிஃப்யூஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில்லாம் பாருங்க பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், நல்ல கலரி வச்சுக்கோம். ஃப்ளேமை வந்து குறைச்சிக்கலாம். 2 ஸ்பூனு மல்லித்தூள், தனியாத்தூள் சொல்லுவாங்கல்ல, அது 2 ஸ்பூன். இப்போ இந்த பாருங்க, காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன். ஏன்னா இது காரம் கம்மியா இருக்கும், கலர் நல்லா கிடைக்கும். நம்ம வந்து கலரிங் ஏஜென்ட்லாம் இதுக்கு போட வேண்டியதில்லை. ஹோட்டல்னா போடுவாங்க, நமக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்ந்துருக்கேன். நம்ம ஒரு 200 ml ஹாட் வாட்டர் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம், அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் குக் ஆகுதும். நம்ம அதுக்கடையில அங்க பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சையாவும் போடுவாங்க சில பேர், நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்டும் அதிகமா இருக்கும், அந்த பன்னீர் கட்டிலாம் உடையாம நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2-3 பீஸா போட்டு போட்டு நம்ம இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா ஆயில்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா இதை குக் பண்ணிடலாம். கரம் மசாலா வாசனை வந்து கொஞ்சம் போற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணுவோம். நல்லா இது குக் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 5-6 முந்திரி, அதை வந்து நான் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 150 ml சுடுதண்ணி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். மசாலா நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அந்த கெச்சப் சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துக்கலாம். அப்போ தாங்க கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும்ல, அதுக்காக. இது இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா பெபிள் வந்துருச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம
அந்த டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை அதெல்லாம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட மெத்தடில் நான் வந்து பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு இது ரொம்ப சாஃப்டான இருக்குது. இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.